மக்களே, இப்போ நாங்கள் வந்து சோமப்பா சுவாமிகள் ஜீவசமாதிக்கு முன்னாடி நிற்கிறோம். உள்ளே போய் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம், அவரை காமிக்கிறோம். இங்கே திருப்பரங்குன்றம் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. கொஞ்சம் யாரையாவது கேட்டு விசாரித்து இங்கே வந்து பாருங்கள். இதுக்கு மேலே தான் ஒரு என்ன சொல்கிறது, தென்பழனின்னு சொல்லிட்டு முருகர் கோயில், அப்புறம் ஒரு விஷ்ணு கோயில் ரெண்டுமே இருக்குது. சிவன் கோயில் எல்லாமே அங்கே மேலே இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸாக இருக்குது. கொஞ்சம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறேன். இது வந்து தனியார் துறைக்கு சம்மந்தப்பட்ட கோயில்கள். ஆனால் ரொம்ப அமைதியாக, எந்த விதமான கட்டணம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். இது மேலே போனீங்கன்னா நீங்கள் மொத்த மதுரையும் உங்களுக்கு ஈஸியாக பார்க்கலாம். எல்லாம் நமக்கு அந்த மலைக்கு கீழே தான் தெரியும். திருப்பரங்குன்றம் கோயிலே வந்து ரொம்ப சின்னதாக தெரியுது அந்த மலை மேலே ஏறினா. பக்கத்தில் அந்த தர்காவும் இங்கேருந்து பக்கத்துலேயே பார்க்கலாம். ஸோ எல்லோரும் வாங்க. மக்களே வணக்கம். இப்போ நாங்கள் வந்து சோமப்ப சுவாமிகள் ஜீவசமாதியில் இருக்கிறோம். திருப்பரங்குன்றம் கோயில் பக்கத்துலேயே இது இருக்குது. 1968 இவங்க வந்து 11ஆம் தேதி திங்கட்கிழமை நினைக்கிறேன் ஜீவசமாதி ஆகிருக்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். ஸோ ஒரு நல்ல இங்கே வந்தவொடனே நல்ல ஒரு குட் வைப் இருக்குது. நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதை ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு நீங்களும் உங்களோட கஷ்ட சுகத்தை பரிமாறிக்கிட்டு இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு சக்தியை எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். நன்றி.